ஹலோ ஒன் அண்ட் நவீன், வெல்கம் டு நவாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ என்னோட சார்பாகவும் நம்மளோட சேனல் நவீனாஜி சார்பாகவும் அவங்களுக்கு பெரிய பெரிய பேடு விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நயன்தாராவோட அடுத்த படத்தோட டைட்டில் டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் 2 minutes 35 seconds. ஸோ அவங்க தண்ணில் பார்க்குறதுக்கே மாசா வேற மாதிரி இருக்கு, அவ்வளோ போல்டா இருக்கு. ஸோ ஜஸ்ட் நானும் இப்போ தாங்க சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணேன், யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்துருச்சு. சரி, ஒய் நாட் அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக ஒரு நம்ம சார்பாக ஒரு ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காக ரியாக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ லெட்ஸ் வாட்ச். ஓகே எஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. வர வர ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு நிறைய புது படங்கள்லாம் வருதுங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஷார்ட் செம்மையா இருக்கு. Goosebumps, literally. ராக்காய். நயன்தாரா அவர்களோட ஃபிலிம் கேரியர்லேயே வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க அதாவது வந்துட்டு லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க. ஃபீமேல் லீட் ரோலில் வந்துட்டு நிறைய படம் நடிச்சிருக்காங்க, நல்லாவும் வந்திருக்கு. பட் நிறையா கிரிட்டிசிசமும் வந்திருக்கு. பட் மோஸ்ட்லி படத்தில் வந்துட்டு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்காதுங்க ஹீரோயினுக்கு. பிகாஸ் அந்த ரைட்டிங் அப்படி, எனக்கும் அது ஒரு பெரிய குறையா இருந்திருக்கு. அந்த ஒரு ஹீரோயின்னா வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும் ஏன் அவங்க இருக்காங்கன்னு. அவங்களுக்கும் ஒரு பெஸ்டான ரைட்டிங் இருக்கணுங்க. பட் நயன்தாரா அவங்களுக்கு ரீசெண்டாக அந்த படத்தில் வந்துட்டு எந்த பெஸ்டான ரைட்டிங்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு படம் வந்துட்டு ஒரு மறுபடியும் ஒரு கம்பேக் மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்ஷன் போல்டான ஒரு கேரக்டர்ல அவங்க வந்துட்டு இறங்கியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. எனக்கு லிட்டரலி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அனுஷ்கா செட்டி அவங்களோட படத்தோட வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் வந்துட்டு விட்டுருப்பாங்க, சரிங்களா, கத்தின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம், அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் லிட்டரலி அந்த கேரக்டர் எனக்கு பார்த்த மாதிரி 2 கேரக்டர் அந்த போல்ட்னஸ், அந்த ஒரு வெறியான ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி பார்த்த மாதிரி. பட் இந்த ராக்காய் இந்த இதில் என்ன டீஸ் பண்ணியிருக்காங்களா வந்துட்டு அவங்களுக்கு டபுள் ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் ஒரு பிள்ளைக்கு அம்மாவும் இருக்காங்க அண்ட் வந்துட்டு
வெளி உலகத்தில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரத்தம் தெறிக்க தெறிக்க செம்ம வெறி கொண்ட ஒரு லேடியாக இருக்காங்க. ஸோ எப்படி படம் வரப்போகுது, கண்டிப்பாக வந்து வெறித்தனமாக தான் படம் வரப்போகுது. ஸோ த பெஸ்ட் கிஃப்ட்டுங்க, ஒரு பெஸ்ட் ஃபிலிம், ஒரு பெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ங்க அவங்க பர்த்டே அன்னைக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, எல்லாம் உங்கள் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ guys, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you next video and then signing off you. I'm Naveen. Take care. Bye.